திருப்பூரிலிருந்து தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்குகளை இறக்குவதற்கு சட்டத்திற்கு புறம்பாக 3000 ரூபாய் வசூல் செய்யப்படுவதாக சரக்கு வாகன உரிமையாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. திருப்பூர் ஏற்றுமதி சரக்கு வாகன உரிமையாளர்கள் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் கல்லூரி சாலையில் உள்ள சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர், திருப்பூரிலிருந்து ஆயத்த ஆடைகள் தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும், ஆயத்த ஆடைகள் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படும் போது அவற்றை இறக்குவதற்கு அங்குள்ள தனியார் சரக்கு நிறுவனங்கள் கட்டணம் என்ற பெயரில் ரசீது ஏதுமின்றி 3000 ரூபாய்க்கும் அதிகமாக லஞ்சம் கேட்டு ஏற்றுமதியாளர்களை சிரமத்திற்கு ஆளாக்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனை தடுத்து நிறுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த பேட்டியின் போது சங்கத்தின் செயலாளர் மகேஷ்குமார், துணைத் தலைவர் சீனிவாசன், பொருளாளர் அண்ணாதுரை மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். நாங்கள் திருப்பூர் எக்ஸ்போர்ட் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் எங்கள் கோரிக்கை என்ன அப்படின்னா, இங்கிருந்து தூத்துக்குடிக்கு ஒரு நாளைக்கு 200 வண்டி பக்கமாக நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறோம். இது எல்லாமே தூத்துக்குடி போய் அங்கே சிஎஃப்எஸ்ல போய் அன்லோட் பண்ணுறோம். இந்த அன்லோடு பண்ணுற இடத்துல முதல்ல மாமூலுங்கிற ஒரு சின்ன தொகையை கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 3000 வரைக்கும் மாமூலுங்கிற பேரில் அன்லோடிங் சார்ஜாகவே எங்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க. இது எங்களுக்கு பெரிய சுமையாக இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னா எங்களை கட்டாயப்படுத்தி வசூல் பண்ணுறதும், சில இடத்துல கேட்லேயே வசூல் பண்ணிக்கிறாங்க. சில இடத்துல வண்டி உள்ளோட்டும் கேட்டு பெறட்டுறாங்க எங்களை. இது எங்களுக்கு ரொம்ப சுமையாக இருக்கிறதுனால எங்களால் தர முடியாது. காரணம் என்னன்னா எங்களுக்கு பல செலவுகள் போக்குவரத்துலாம் நிறைய இருக்குது. நாங்கள் நெருக்கடியான சூழ்நிலையில் தான் எங்கள் தொழிலை பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் நாங்கள் இதை தரமாட்டோம்னு சொல்லி 5/3/2025 நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறேன். அவர் 5ஆம் தேதியிலேருந்து சிஎஃப்எஸ் முன்னால், சரிங்களா?